வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். அதோடைய தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கும் தியானிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் ஒரு நாள் நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஆண்டவர் என்னை வார்த்தை கொண்டு ஆண்டவர் கடந்த நாட்களிலே அவர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். எரேமியா 31 அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி எதிர்பார்த்துருந்தேன். ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம இன்னும் ஒரு நாள் தான் முடிந்திருக்கிறது. அதுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடுறோம், வாக்குத்தத்தத்தை மறந்துடுறோம். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நினைவூட்டும்படிக்காக அதை தொடர்ச்சியாய் கொஞ்சம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா சொல்லுங்க பார்க்கலான்னா, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நான் என்ன பண்ணுவேன், நிரப்புவேன். ஆண்டவர் சம்பூரத்தினாலே நம்மளை என்ன பண்ணுவார், எல்லா ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிரப்புவார். ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல. அதனால தான் ஆண்டவர் எல்லா ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சம்பூர்ணமாக எல்லா ஆத்மாவையும் ரட்சிக்கப்படும்படிக்காக எல்லா ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிரப்பும்படிக்காக என்ன பண்ணுகிறார், அவருடைய வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நல்லவர். அதன் தொடர்ச்சியாக நம்ம அன்னைக்கு ஒரு 2 காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். என்னென்ன காரியங்கள்? ஆகாரத்தினால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், போஷித்து நம்மளை திருப்தி ஆக்குவார், சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். 2வதாக ஞானத்தினால். இன்றைக்கு 3வதாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம முடித்து நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். போதும். வசனம் சொல்லுது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்களை என்ன பண்ணுகிற இல்லாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவத்திற்கு சகலவித நன்மைகளையும். 3வதாக இன்றைக்கு நன்மைகளினால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். நன்மையினால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், திருப்தியாக்குவார். நன்மையினாலே திருப்தியாக்குவார். இந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. அவர் எல்லா ஆத்மாவும் என்ன பண்ணுவார், நன்மையினாலே கிருபையினாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நிரப்பார். அங்கே வசனம் சொல்லுகிறது, சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல என்ன பண்ணும், நம்பிக்கை வைக்கணும். சம்பூர்ணமாய் நன்மை செய்கிற தேவன், சம்பூர்ணமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் ஜீவன் உள்ளது, அவர் ஜீவன் உள்ளவர். அவர் கல்லோ மண்ணோ அல்ல. அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளால அவரை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், அவரை உணர முடியும், அவரோடு கூட என்ன பண்ண முடியும், பேச முடியும். அந்த தேவன் மேல என்ன பண்ணணும், நம்பிக்கை வைக்கும் போது அந்த தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, சம்பூர்ணத்தினால நன்மையினால ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன் இருமார்ப்புள்ள சிந்தனை உள்ளவர்களாயிராமல். பணம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியாது, நம்மளால வாழ முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் மேலே நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கை வைக்கணும். ஏதாவது இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியுமா, இல்லை. எதுவுமே இல்லையானாலும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இயேசுவானவர் 40 நாள் அவர் தண்ணியும் குடிக்கல, எதுவும் என்ன பண்ணல, சாப்பிடல. 40 நாள் அவர் என்ன பண்ணார், ஜீவனோடு கூட இருந்தார். இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுகிறார்கள், சாப்பிடாமல் என்ன பண்ண, தண்ணி மாத்திரம் குடித்து கொண்டு ஜீவனோடு கூட என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். உபவாசத்தில் என்ன பண்ணுகிறார்கள், நிலை நின்று கொண்டு இருக்கிறார்கள். எதுவும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது,
வாழ முடியும்னு என்ற நம்பிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லையானாலும் கூட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்னோடு கூட, என்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சொத்து இருக்குது, அந்தஸ்து இருக்குது, இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும். அப்படி இல்லை, எதுவுமே இல்லையானாலும் கூட என்னால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அதனால தான் இங்கே பவுல் என்ன பண்ண தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், அதே அதிகாரத்தில் 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை என்ன பண்ணுகிறார்கள், விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவன் பண்ண குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அநேக பேர் என்ன பண்ண அந்த ஆண்டு மேலே விசுவாசம் வைக்காம, இந்த பண ஆசைனால, இந்த பணத்தினால என்ன பண்ண ஆண்டு மேலே நம்பிக்கை வைக்காம அவிசுவாசத்துக்குள்ளாக என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. நம்ம இந்த மாதத்தில் விசுவாசிப்போம், பணம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் என்கிட்ட விசுவாசம் இருக்கிறது, என்னால் விசுவாசிக்க முடியும். ஆபிரகாம் விசுவாசிக்க முடியுமானால் என்னால் என்ன பண்ண முடியும், விசுவாசிக்க முடியும். ஆபிரகாம் மனிதன் தானே, நானும் மனிதனாக இருக்கிறேன். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ அதே போல் என்னால் என்ன பண்ண முடியும், விசுவாசிக்க முடியும். கடந்த நாட்களில் அம்மா மெசேஜ் எடுக்கும்போது சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நோவா காணாமல் என்ன பண்ணான், விசுவாசித்தான். வார்த்தை கேட்ட உடனே என்ன பண்ணான், விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, 40 நாள் என்ன பண்ணும், மழை வரன்னு சொல்றாரு, என்ன பண்றாரு, அதே போல அவன் என்ன பண்ணுகிறான், விசுவாசித்து பேழை கட்ட ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் சொன்னாருன்னா அவர் நிச்சயம் என்ன பண்ணுவா, செய்வார். அவர் மழை வரும் என்று சொல்றாரா, நிச்சயம் என்ன பண்ணும், மழை வரும் என்று சொல்லி விசுவாசித்து அவன் பேழை கட்ட ஆரம்பித்தான். நம்மளும் என்ன பண்ண வேண்டும், கண்டு விசுவாசிக்க கூடாது. இருக்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, விசுவாசிக்க கூடாது. நிறைய பேர் அசி இருக்கிறது பரவாயில்ல, நைட்டு வரைக்கும் வரும், சாம்பாருக்கு நைட்டு வரைக்கும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காலையில் வச்சு நைட்டு வரைக்கும், போன கேம்பில் அப்படி தான் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. காலையில் செஞ்ச சாம்பார் நைட்டுக்கு, காலையில் செஞ்ச அந்த சேமியா நைட்டுக்கு என்ன பண்ணாங்க, ஏதோ ஸ்பைஸியாக போட்டு எதோ என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்லாதது நம்ம என்ன பண்ண, கர்த்தர் கொடுப்பார் அப்படி நம்ம என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிற, நீ பார்த்து நீ விசுவாசிக்காத, இருக்கிறத பார்த்து நீ என்ன பண்ணாத, விசுவாசிக்காத, இல்லாத ஒன்று நீ என்ன பண்ணு, விசுவாசி. ஆண்டவன் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். அதே அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு, ஆமா நிச்சயம் நம்ம எதுவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொண்டு போக மாட்டோம். ஆனால் சாட்சி மாத்திரம் ஆண்டவன் என்ன பண்ணுவா, நமக்கு உண்டானதை அவன் என்ன பண்ணுவா, கொண்டு போவா. பணத்தையோ பொருளோ சொத்தையோ இல்லை, இதை நம்ம விசுவாசித்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போமானால் அந்த விசுவாசம் அது நமக்கு சாட்சியாக இருக்கும். அந்த சாட்சி பரலோகத்தில் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். நமக்கு முடிவில் ஒரு நன்மை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். சதா காலங்களிலும் ஆண்டவரோடு கூட இருக்கும்படிக்காக அது நம்மளுக்கு எப்படி இருக்கும், திருப்தியாக இருக்கும், அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, எதுவும் நம்ம என்ன பண்ண போதில்லை, கொண்டு போகத்தில்லை. குடும்பமாக என்ன பண்ண இருக்கிறோம், எதுவுமே நம்ம என்ன பண்ண போதில்லை, குடும்பமாக இல்லை. ஒருவர் எடுத்துக்கொள்ள போறவர், ஒருவர் என்ன பண்ணுவார்கள், கைவிடப்படுவார்கள். நம்ம ஆண்டவருக்குள்ள நிலையாய் நிற்போம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 6ஆம் அதிகாரம் 11 வாசிக்கல. பிலிப்பியர் 6ஆம் அதிகாரம் 11 13. 4ஆம் அதிகாரம் 11 வாசி. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டு, தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார், பிலிப்பியருக்கு என்ன பண்ற சொல்லுகிறாரு, பட்டணத்துக்கு மீன் ஸ்தோத்திரிக்கிறோம், மனரம்மியமாய் இருக்க, தாழ்மையாய் இருக்க, என்கிட்ட எது இருக்குது வச்சு நான் என்ன பண்ணும், என்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பேன் என்று என்ன பண்ண நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன்.
என்கிட்ட மன தாழ்மையா இருக்கிற என்ன பண்ணிருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிறாரு, தாழ்மையா இருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டே. நான் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்று சொல்லி என்ன பண்ணேன், நான் மற்றவர்களை பார்த்து, இயேசுவை பார்த்து, அவரோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து நான் என்ன பண்ணேன், நான் கற்றுக்கொண்டு இயேசுவானவர் எப்படி அவர் தாழ்மையா இருந்தார். அவர் சொல்லுகிறாரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடமில்லை, தலைக்கானே இல்லைப்பா. நான் எதுவுமே நான் என்ன பண்ணல, வெறுமையாய் வந்தேன், நிர்வாணமாய் வந்தேன், ஒண்ணுமில்லாத என்ன பண்ண போறேன், நான் பரலோகத்துக்கு போக போறேன். அவரை பார்த்தார் பவுல். என்ன பண்ணார், யாருமே பார்க்கல, இயேசுவை பார்த்தாரு. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படும் போது யாரை கொண்டு ரட்சிக்கப்பட்டான்னா, இயேசுவை கொண்டு. நம்ம ஊழியக்காரர்களை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆனா பவுல் பார்த்தது என்னமோ, இயேசுவை பார்த்து, அவருடைய சத்தத்தை பார்த்து அவன் என்ன பண்ணான், ரட்சிக்கப்பட்டான். அதான் தான் சொல்லுகிறார், இயேசுவானவர் எப்படி அவர் தாழ்மையா இருந்தாரோ, ஒன்றுமில்லாதவராக இருந்தாரோ, அதே போல இருக்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவரை பார்த்து நான் என்ன பண்ணேன், நான் கற்றுக்கொண்டேன். அவரை பார்த்து நான் பண்ணேன், நான் கற்றுக்கொண்டேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய் எனக்கு பலன் உண்டு. எல்லாமே செய்ய எனக்கு பலன் உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், எதற்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய விசுவாசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய விசுவாசம் என்ன பண்ணும், போராடும், கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவேன். யாக்கோபு போராடி நான் கிடைக்கிற வரைக்கும் விசுவாசிச்சான். அதே போல என்னுடைய பலன் எதற்காகனா, என்னுடைய விசுவாசம் எதுக்குன்னா, ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏன்னா அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அவர் நல்லவர். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், சங்கீதம் 37 சங்கீதம் 37 18 19 வாசிங்களேன். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்தில் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், திருப்தி யார் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதக்காரன் நினைவு கூட்டுகிறான், உத்தமர்கள். உத்தமனும் ஆண்டவர் யோபு பார்த்து சொல்ல, உத்தமன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா என்ன பண்ண எடுக்கிற. யோசேப்பை பார்த்து என்ன பண்ற சொல்லுகிற, பரிசுத்தவா. யோசேப்பு இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. பஞ்ச காலத்தில் அவன் திருப்தியா இருந்தான். அவன் இருந்த தேசம் திருப்தியா இருந்தது. அவன் சுற்றியிருந்த தேசங்கள், தகப்பனுடைய தேசங்கள், சகோதர தேசங்கள் வெறுமையா பஞ்சத்தினாலே ஒன்றும் இல்லாதிருந்த போது, யோசேப்பு எகிப்தில் இருந்த போது எகிப்தை கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். உத்தமர் நாட்கள் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ரொம்ப ஆண்டோட பார்வையில் உத்தமமா இருக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பார்வையில் நான் நீதிமானா இருக்கும்போது, அவருடைய பார்வையில் நான் உத்தமனா இருக்கும்போது, நான் அவருக்கு பயந்து இருக்கிற போது, என்னுடைய ஒவ்வொரு நாட்களையும், என்னுடைய ஒவ்வொரு மணி நேரமும், என்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. என் கண்ணீரை நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, கணக்கில் வைத்திருக்கிறீங்க. அலைச்சல்களை என்ன பண்ணியிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாட்களையும் நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க. அந்த நாட்கள் நீர் ஏற்ற வேளையில நம்மளுக்கு வேண்டிய ஆகாரத்தினால் ஆண்டவர் நம்மை கொடுத்து, நம்மளுக்கு வேண்டிய நன்மை ஆண்டவர் கொடுத்து நம்மை அவர் திருப்தியாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்லவர். ஆண்டவர் ஏற்ற வேளையில ஆண்டவர் யோசேப்பை கூட நன்மை செய்து, ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்த தேவர் நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பார். அதே சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறான். சங்கீதம் 22 அதிகாரம்
26வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து என்ன பண்ணுவார்கள்? திருப்தி அடைவார்கள். உத்தமர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆண்டவருக்கு அவர் என்ன உத்தமர்களை கத்தனா பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். பஞ்ச காலத்தில் அவங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் திருப்தியாக்குவார். இங்க சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து என்ன பண்ணுவார்கள்? திருப்தி அடைவார்கள். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தைகள் புரிகிறது? முதலாவதாக தாவீது யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறானா? உத்தமனா யார் இருக்கிறானோ அவனை கத்தனா பண்ணியிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். பஞ்ச காலத்தில் அவனை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் திருப்தியாக்குவார். 2வது முறை அவர் சாட்சி கொடுக்கிறார். யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறான்னா, சாந்த குணம் உள்ளவன், தாழ்மையாய் பணிவாய் இருக்கிறவரை கத்தனா பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவர்கள் புசித்து என்ன பண்ணுவார்கள்? திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர்கள் துதிப்பார்கள். அவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவனா பண்ணிருக்கிறார். அவர் பயந்தவர்களுக்கும் அவருக்கு பிரியமாக இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவனா பண்ணுவார். நன்மையினாலே ஆண்டவனா பண்ணுகிறார், திருப்தியாக்குகிறார். இதே நம்ம ஆரம்பத்தில் நம்ம வாசிச்சோம். சகலவித நன்மையினால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவா? சம்பூர்ணம் அடைய பண்ணி ஜீவனுள்ள தேவன் மேலும் என்ன பண்ண வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே பவுல் தீமோத்தேயு சொல்லுகிறா, உலகத்தில் நம்ம என்ன பண்ண ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போனதில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கு எப்படி இருக்கிறது? வேறா இருக்கிறது. இது இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியுமா? இல்லை. சாட்சி நிமித்தமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாழும். சாட்சியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். பிரசங்கியில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயே. இதுவும் எப்படி இருக்கிறது? மாயாய் இருக்கிறது. பணம் இருந்தால் நம்மளால் திருப்தியாக இருக்க முடியுமா? இல்லை. அம்பானி போதுன்னு நினைக்கிறாரா? இல்லை. பில்கேட்ஸ் போதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை. நம்மளோட கோடீஸ்வரர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. நம்ம கோடி நம்ம என்ன பண்ணதில்லை, லட்சத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்ணில் பார்த்ததும் இல்லை, தொட்டதும் இல்லை. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணல, போதும் ஒரு நிறைவு என்ன பண்ணல. வல்ல அது எப்படி இருக்கிறதுனா மாயாய் என்ன பண்ணுகிறது இருக்கு. அதான் சாலமோன் என்ன பண்ண சொல்லுகிறாரு, பண ஆசை என்ன பண்ண திருப்தி அடைவதில்லை. அந்த ஆசை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திருப்தியாய் நம்மளால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இது வேதத்தில் பார்க்கும்போது யாக்கோபு என்ன பண்ணா, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் என்ன பண்ண திருப்தி அடைவது இல்லை. யாக்கோபு என்ன பண்ணா, சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணா, இது சகோதரன் ஏமாத்தினா திருப்தியா இருந்தானா? இல்லை. சம்பாதியத்துக்காக என்ன பண்ணா, சொந்த வீட்டை விட்டு என்ன பண்ணா, மாமா வீட்டுக்கு போனா. அங்க என்ன பண்ணா, மறுபடியும் 7 வருஷம், மறுபடியும் 7 வருஷம் என்ன பண்றான், வேலை செஞ்சு கொண்டே இருக்க, சம்பாதிச்சு கொண்டே என்ன பண்ண இருக்க, ஒரு திருப்தி இல்லை. கர்த்தர் ஒரு இடத்துல ஆண்டவன் என்ன பண்ணுகிறார், சந்திக்கிற வேலையை தான் அவனோட பேரை மாற்றுகிறார். எத்தனா இருந்து அவனை என்ன பண்ணுகிறாரு, இஸ்ரவேலாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மாற செய்கிறான். அவனுக்கு அன்றைக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. ஆனா 2 பேருக்கு சாபம் வந்தது. நாகமானுக்குள்ள இருந்த அந்த கிறிஸ்துவ யாருக்குள்ள வந்தது, கேயாசி. என்ன ஆசை, பண ஆசை. அவனுக்கு என்ன வந்தது, அவனுக்குள்ள இருந்த குஷ்டரோகம் இவனுக்கு வந்தது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணான், ஆசைப்பட்டான். திருப்தியா இருந்தானா, வாழ்ந்தானா? இல்லை. முடிவிலோ மரணம், முடிவிலோ மரணம். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா மாயா இருக்கிறது. அதனால தான் இது பவுல் சொல்கிறார், ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, எதையுமே நம்ம என்ன பண்ண போதில்லை, கொண்டு போவதில்ல. இந்த ஆத்மா தான் ஆண்டவரோடு கூட போக போகுது. அதனால தான் ஆண்டவர் வாக்குதத்தமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. நான் விதாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் என்ன பண்ணுவேன், நான்
நிரப்புவேன். இந்த ஆத்மா மாயினால் நான் பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. மாயினால் ஆண்டவர் கொடுக்குற, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. ஒரு 3 காரியம், 3 வார்த்தை நம்ம என்ன பண்ண வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாசித்தோம், சரி ஓகே பணம் இல்லை, பணம் இருந்தால் தான் வாழ முடியும் நாங்கள் நினச்சோம். அது இருந்தால் வாழ முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ எங்கே இருந்தால் நம்மளை வாழலாம்னு சொல்லி பார்க்கும்போது, உத்தமமாக இருந்தால் வாழலாம், சன்மார்க்கனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சாந்த குணம் உள்ளவனாக இருந்தால் வாழலாம். ஆனால் எங்கே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் என்ன பண்ணுவார்கள், திருப்தி ஆவார்கள். ஆண்டோடைய வீட்டில் பரிசுத்த ஆலயத்தில் அவர் நமக்கு என்று கொடுக்கிற அந்த ஆகாரத்தினால, ஆண்டவர் நமக்கு என்று கொடுக்கிற வாக்குத்தத்தத்தினால, ஆண்டு நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையினால, அவருடைய தொடுதலினாலே, அவருடைய பிரசனத்தினாலே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், நன்மையினாலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆலயத்தில் நன்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்கு வந்தாலே, அவருடைய ஆலயத்தில் காத்திருந்தாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு நன்மை, ஒரு நமக்கு ஒரு ஆண்டவர் என்ன பண்ண திருப்தி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறார். அதனால தான் வசனம் சொல்ற, 1000 நாளை உடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கிறதை காட்டிலும் உடைய பிரகாரங்களில் ஒரு நாள் நல்லது. ஆண்டுடைய ஆலயத்தில் காத்திருக்கிற அந்த ஒரு நாள் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா நல்லதாய் இருக்கிறது. அதே 2 சாமுவேல் வாசிங்க, 2 வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சு நான் முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி ஆபாயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை அவர் என்ன பண்ணார், கேட்டார். என் கூப்பிடல் அவர் செவிகளில் என்ன பண்ணுகிறது, ஏறிற்று. அவருடைய ஆலயத்தில் காத்திருக்கிறது நல்லது. அதே போல் அவருடைய ஆலயத்தில் நம்மளை துதிக்கிற அந்த சத்தத்தை அவர் செவிகள் என்ன பண்ணுகிறது, தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும், ஒவ்வொரு துதியும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட என்ன பண்ணுகிறது, ஆண்டவர் செவியில் என்ன பண்ணுகிறது, கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆண்டுடைய ஆலயத்தில் துதிக்கிற சத்தத்தை மாத்திரமல்ல, நம்ம வீணா பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் கூட என்ன பண்ணுகிறது, ஆண்டவர் செவியில் என்ன பண்ணுகிறது, கேட்கிறது. நம்ம ஆண்டுடைய ஆலயத்தில் துதிப்போம், கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது தன் சத்ருவாய் இருக்கிற சவுலுடைய கைக்கும் சத்ருடைய எல்லா கைகளுக்கும் தப்பிவிட்டு பாடின பாட்டாக இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், இந்த 22ஆம் அதிகாரம் என்ன பண்ண இருக்குது, தாவீது சத்ருடைய எல்லா சத்ருடைய கைகளுக்கும் சவுலுடைய கைகளுக்கும் தப்பித்த போது அவன் பாடின சங்கீதமாய் நான் பாட்டாய் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி ஆபயமிட்டேன். தமது ஆலயத்தில் என் சத்தத்தை அவன் என்ன பண்ணான், கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவியில் என்ன பண்ணிடுறது, ஏறிற்று. அவருடைய ஆலயத்தில் இருக்கிற நம்மளுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு நல்ல நாளாக இருக்கிறது. அவருடைய ஆலயத்தில் அவரை துதிக்கிற நாளில் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவான், நன்மைனாலே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. கடைசியாக ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுக்கு சமானும் உன் வயது திரும்ப வாழதை போல என்ன பண்ணுகிறது,
ஆறுகிறது. கர்த்தர் நன்மையினாலே நம்மளை வாய் ஆண்டவன் என்ன பண்ணுகிறார்? திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் நம் வலதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? திரும்ப வாழ வலதை போல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? மாற செய்கிறார். அவன் நல்லவன். கழுகு காத்திருந்து என்ன பண்ணும்? உயர பறக்கும். ஸ்தோத்திரிக்கிறோம். அது உடைய சிறகுகள் எல்லாம், பழைய சிறகுகள் எல்லாத்தையும் உதறிட்டு புதிய சிறகு உழைக்கும் போது ஒரு புதிய பலன் எப்படி இருக்கிறதோ, ஒரு புதிய பலன் எப்படி கழுகுக்கு கிடைக்கிறதோ, அதே போல நமக்கும் ஆண்டவன் என்ன பண்ணுவா? ஒரு புதிய பலனை அவன் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். எதனால கொடுக்கிறார்னா, அவருடைய ஆலயத்தில் காத்திருக்கிறதுனால, அவருடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம உத்தமமாக இருக்கிறதுனால, சாந்த குணமாக இருக்கிறதுனால, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால, அவர் நம்மளை நன்மையான ஆளை நம்மளை என்ன பண்ணுகிறார்? திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமான ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்து நம்மளை என்ன பண்ணுகிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். நம்ம கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.